ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட்ல விஜயா வந்து ரோகிணி கிட்ட பேசுறாங்க. உங்க அப்பா வந்து நீ சீக்கிரமா வர சொல்லு, மனோஜுக்கு வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரோகிணி வந்து ரொம்ப தயங்குறாங்க. அவங்க ரொம்ப பிஸியா இருப்பாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பெத்த பொண்ணுக்காக 2 நாள் வரமாட்டாரா? எனக்கு தெரியாது, எத்தனை நாள் தான் உங்க அப்பாவை நாங்க பார்க்காம இருக்கிறது, வர சொல்லு, நாங்க பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. ரோகிணி வந்து மீனா விசாரிக்கிறாங்க. பார், நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்களா, பூ கட்டின காசுலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மீனா வந்து ஆமான்னு சொல்றாங்க. ரோகிணி வந்து சந்தேகப்படுறாங்க. முத்து தானே வாங்கிட்டு நீங்க வாங்கி கொடுத்ததா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து அதை கேட்டுடுறாங்க. மீனா வந்து அவங்க காசுல தான் வாங்கி கொடுத்தாங்க, அவங்க பார்ட்னருக்காக அவங்க வாங்கி கொடுக்குறாங்க, எவ்வளோன்னு நீங்க ஏன் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸ்ருதியோட அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க. தாலி பிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வைக்கணும்னு இருக்கேன் ஸ்ருதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விஜயா வந்து தாராளமா பண்ணலாம், ரோகிணிக்கும் சேர்த்து அன்னைக்கே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரோகிணி வந்து இப்ப எதுக்கு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 2 பேருக்குமே பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிடுறாங்க. ஸ்ருதி அவங்க அம்மா வந்து ஸ்ருதி அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க, இந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்ம ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி ரவியும் ஸ்ருதியும் நம்ம கூட வச்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸ்ருதி அவங்க அப்பா வந்து எப்படி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ப்ராப்ளம் வந்து அவங்க வந்து அந்த வீட்டுக்கு திரும்ப போக முடியாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதா சொல்றாங்க. முத்து வந்து மீனாவுக்காக அல்வாலாம் வாங்கிட்டு வராங்க. மீனா வந்து நான் போய் பிளேட் எடுத்துட்டு வரேங்கன்னு சொல்லிட்டு அந்த அல்வாவை டைனிங் டேபிள்ல வைக்கிறாங்க. மனோஜோ ரோகிணியும் அதை சாப்பிடுறாங்க. முத்து வந்து மீனாவை பாக்குறாங்க. மீனா வந்து சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேங்க்யூ.